47 கோயில்களில் செயலலுவலர் இல்லை என்று வழக்கு போட்டிருக்கேன். அவர்களால் ஒரு செயலலுவலர் உத்தரவு கூட காட்ட முடியவில்லை. 70 கோயில்களில் செயலலுவலர் உத்தரவு இல்லை என்று போட்டிருக்கேன். அங்கேயும் ஒரு செயலலுவலர் உத்தரவு கூட இவர்களால் காட்ட முடியவில்லை. இந்த வழக்குகள் எல்லாம் இறுதி விசாரணை வந்தால் நல்ல தீர்ப்பு தான் வரும் என்று நிச்சயமாக நம்புகிறேன். ரமேஷ், இங்க ரொம்ப முக்கியமா நான் கேட்கணுங்கிறது, இந்த வழக்குகள் போடுவதன் காரணம் என்ன? எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நான் நீ வாங்க தெருவுக்கு வாங்க போராடுவோன்னா 4 பேர் வருவாங்க, அவ்வளவுதான். அதுவும் எங்க ஆலய வழிபாடு சங்க மெம்பரா இருப்பாங்க. அதனால நான் இந்த லீகல் இன்டர்வென்ஷன் என்று சொல்லக்கூடிய வழக்கு மூலமாக தான் செய்ய முடியும். அதுலேயும் நான் 2016 என்ன செய்கிறேன்னா, பார்ட்டி இன் பர்சன், என் வழக்கை நானே வாதிடுகின்றேன். ஸோ இப்போ உங்களுடைய எல்லா வழக்கையும் நீங்க தான் வாதிடுறீங்களா? இல்ல ஒரு மிக்ஸ் சில வழக்குகளை நான் சொன்னேன் இல்லையா, அந்த தமிழ் கலாச்சார மையம் அதை சம்மர் வெக்கேஷன்ல போடுறேன். நீங்க பார்ட்டியின் பர்சனாக இருந்தால் சம்மர் வெக்கேஷன்ல கேஸே எடுக்கவே மாட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, ரிஜிஸ்ட்ரியில் போனால் உங்களுக்கு நீங்க பார்ட்டியின் பர்சனாக போட்டால் மற்ற வழக்குகள் பதிவு செய்வதற்கு 10 நாள் ஆகுது என்றால் இதுக்கு 1 மாசம் ஆகும். ஒரு லெவல் கீழே தான் அதை வைத்து அவர்கள் மறுபடியும் கூப்பிடுவாங்க. நீதிமன்றத்தில் நீங்க ஒழுங்காக பேச வேண்டும், ஜாக்கிரதையாக பேச வேண்டும் சொல்லுவாங்க. ஐயா இதை 10 தடவை சொல்லிட்டீங்க ஐயான்னு சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. இந்த இன்டர்வியூ நடக்கும். நாங்க ஃபார்ம் ஏ ஃபார்ம் பியில் இதே தான் நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்குறோம். நாங்கள் நீதிமன்றத்தின் மாண்பை காப்பாற்றுவோம், ஜாக்கிரதையாக பேசுவோம்னா எழுதி கொடுக்குறோம். இருந்தாலும் அவங்க ஒரு இன்டர்வியூன்னு வச்சு அந்த இன்டர்வியூ நடக்கிற அன்னைக்கு வேற பார்ட்டியின் பர்சன் 4 பேரையும் கூப்பிட்டு ஒன்றாக தான் சேர்த்து விசாரிப்பார்கள். இது ஒவ்வொரு முறையும் நீங்க பார்ட்டியின் பர்சன் ஒவ்வொரு முறையும் நடக்கிறது.